சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது குறித்து ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை. தமிழரசு கட்சியின் தலைமை பதவி தொடர்பில் ஏகமனதாக தீர்மானம். எம்.ஏ. சுமந்திரன் அறிவிப்பு. தலைவராகவே இருப்பார். கூட்டத்திலிருந்து வெளியேறிய சிவமோகன் ஆவேசம். திறந்தவெளி சிறைச்சாலைக்குள் தமிழர்கள். அனூர் ஆட்சியிலும் கொடுமை. ஜீவராசா காட்டம். தேசிய மக்கள் சக்தியின் எம்பிக்கள் யாழ் தீவக பகுதிகளுக்கு திடீர் விஜயம். மஹிந்தவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியிடம் தீவிர விசாரணை. ஜோஷிதவுக்கு அழைப்பு. தமிழீழ விடுதலை புலிகளுடன் போர் நிறுத்தம் செய்து கொண்டது ஏன்? மனம் திறக்கும் ரணில். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் குடிவரவு குடிகல்வு திணைக்களம், இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தின் பிரதானிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் நாட்டிற்குள் வருவதை தடுத்தல், விமான நிலையம் சுங்க திணைக்களத்துக்குள் நடக்கும் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்தல், சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதற்காக குடிவரவு குடிகல்வு திணைக்களம், இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் ஆகிய 3 நிறுவனங்களின் இணை கேமரா கட்டமைப்பு மற்றும் கண்காணிப்பு நிலையத்தை ஸ்தாபிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆலோசனை வழங்கினார். அதேபோல் தற்போதுள்ள ஸ்கேன் இயந்திரங்களுக்கு பதிலாக மேம்படுத்தப்பட்ட நவீன ஸ்கேன் இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த நிறுவனங்கள் ஊடாக நடக்கும் கடத்தல்களை தடுப்பதற்கு நடைமுறை சாத்தியமான புதிய செயல்முறையை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். மேலும் நாட்டு மக்கள் மத்தியில் சுங்கம் தொடர்பில் தற்போது காணப்படும் தவறான புரிதல்கள் களையப்பட வேண்டும் எனவும் அதற்காக கடுமையாக ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார். டென் மீன்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்கும் விசேட வர்த்தமானி அறிவித்தலை நுகர்வோர் அதிகார சபை வெளியிட்டுள்ளது. இதன்படி 425 கிராம் டூனா டின் மீன் வகையின் அதிகபட்ச சில்லறை விலை 309 ரூபாவாகும். மெகரல் வகையான 155 கிராம் டின் மீனின் அதிகபட்ச சில்லறை விலையானது 109 ரூபாவாகவும் 425 கிராம் டின் மீனின் விலை 420 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஜெக் மெகரல் டின் மீன் அதிகபட்ச சில்லறை விலையானது 560 ரூபாய் எனவும் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தலைவராக தொடர்ந்து மாவை சேனாதிராஜா செயற்படுவார் எனவும் கட்சியின் பதில் தலைவராக CVK சிவஞானம் செயற்படுவார் எனவும் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்தார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் ராஜினாமா சம்பந்தமாக வாக்கெடுப்பு நடத்துவது என்று போடப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக பல வாத பிரதிவாதங்கள் இருந்த போதிலும் 18 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு ஓர் ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் தலைவர் மாவை சேனாதிராஜா கட்சியின் நன்மை கருதி தனது பெயருக்கு களங்கம் ஏற்படாத வகையில் தன்னுடைய ராஜினாமாவை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. மேலும் சிலரும் அந்த கருத்துக்களை ஏற்றிருந்தார்கள். அதற்கு எதிரான கருத்துகளும் முன்வைக்கப்பட்டன. இறுதியில் கட்சியின் மத்திய குழு ஒரு தீர்மானத்தை எடுத்துள்ளது. மாவே சேனாதிராஜா தொடர்ந்தும் கட்சியின் அரசியல் குழு தலைவராக செயற்படுவார். தலைவர் பதவி எஞ்சிய காலத்திற்கு பதில் தலைவராக கட்சியின் சிரேஷ்ட உபதலைவராக செயற்படும் CVK சிவஞானம் செயற்படுவார். பல்வேறு கருத்துகள் முன்வைக்கப்பட்டாலும் வாக்கெடுப்பு இன்றி ஏகமனதாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பிரிவினை இல்லாது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் குழு என்பது குழுவாக காணப்படும் தீர்மானங்களை மையப்படுத்தி மத்திய செயற்குழு சந்திக்க முடியாத தருணங்களில் அரசியல் குழு கூடுவது வழக்கமாக இருக்கின்றது. பல முக்கிய விடயங்களை அரசியல் குழுவாக எடுத்திருக்கின்றது. எனவே முன்னைய காலத்தில் மாவை சேனாதிராஜா கட்சி தலைமை பொறுப்பை எடுத்த போது சம்பந்தனை அரசியல் குழுவின் தலைவராக நியமித்திருந்தோம். அதன் அடிப்படையில் தான் இப்போது மாவை சேனாதிராஜா அந்த பதவியை வகிப்பார் என்ற தீர்மானம் எடுத்துள்ளோம். இதேவேளை கட்சி தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இதுவரை கட்டளைகள் ஏதும் வழங்கப்படவில்லை. எனவே அது குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு எதுவும் இல்லை என்றார். கடந்த தேர்தலில் தமிழரசு கட்சியில் இருந்து விலகி வேறு கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களூடாக தேர்தலில் போட்டியிட்டவர்கள் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவதாக தமிழரசு கட்சியின் பேச்சாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகனும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று இடம்பெற்றது. இதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், கட்சியின் உறுப்பினரான சிவமோகன் மீது தேர்தல் காலங்களில் கட்சியினுடைய வேட்பாளர்களை நேரடியாக தாக்கி ஊடக சந்திப்புகளை நடாத்தியமை உட்பட பல குற்றச்சாட்டுகள் இருப்பதால் அவரை கட்சியிலிருந்து இடைநிறுத்தி விளக்கம் கோருவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரியநேத்திரன் ஏற்கனவே இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார். அவரையும் கட்சியில் விலக்கலாம் என்ற பிரேரணையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் கடந்த தேர்தலில் கட்சிக்கு எதிரான வகையில் வேறு கட்சிகளோடு அல்லது சுயேட்சை குழுக்களோடு இணைந்து போட்டியிட்டவர்கள் அனைவரையும் உடனடியாக கட்சியிலிருந்து விலக்குவதாக மத்திய செயற்குழு தீர்மானம் எடுத்துள்ளது. அவ்வாறானவர்களின் பெயர்கள் எல்லாம் வர்த்தமானியில் உள்ளது. மேலும் வேறு கட்சிகள் மற்றும் குழுக்களாக பிரச்சாரம் செய்தவர்கள் மற்றும் கட்சியின் முடிவுகளுக்கு மாறாக ஜனாதிபதி தேர்தலில் பிரச்சாரம் செய்தவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும். சிலருக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கிறது, ஏனையவர்களுக்கும் எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். தலைவரை நீக்கும் அதிகாரம் மத்திய குழுவில் இல்லை. தலைவராக இருப்பார் என இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்தார். தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இருந்து இடைநடுவில் வெளிநடப்பு செய்தவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் கூறுகையில், எப்போதும் எமது கட்சி தீர்மானங்களை எடுக்கும் போது அனைவரையும் சாப்பாட்டுக்கு செல்லுமாறு தெரிவித்துவிட்டு எடுப்பது வழமை. என்றும் அதே நிலைமைதான் இடம்பெற்றது. இவ்வாறுதான் தேர்தல் நியமன குழுவும் இடம்பெற்றிருந்தது. தற்போதைய செயலாளர் இருக்கும் போதுதான் இந்த கட்சியில் இவ்வாறான மோசமான செயற்பாடுகள் இடம்பெற்று வருகிறது. தலைவரை நீக்கும் அதிகாரம் இந்த மத்திய குழுவில் எவருக்குமே இல்லை. அதனை நான் நேரடியாக மத்திய குழுவுக்கு தெரிவித்துவிட்டு கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறேன். என்னுடைய நோக்கம் இந்த கட்சியை சீராக்குவதுதான். வழக்குகளை பின்வாங்குவதாக சுமந்திரன் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார். அவரால் சாட்டப்பட்டவர்கள்தான் இந்த வழக்குகளை பதிவிட்டார்கள் என்பதற்கு இது ஒரு சாட்சி. ஆகவே அவரும் அந்த வழக்குகளில் பின்வாங்கினால் நானும் எனது வழக்குகளில் பின்வாங்கி பொதுச்சபை கூட்டத்திற்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றேன். தலைவர் பதவியிலிருந்து நீக்க முடியாது. நாங்கள் கேட்டுக்கொண்டது தலைவராக இருக்க பதில் தலைவர் கூட்டங்களை நடத்துமாறுதான். ஆனால் அவர்கள் மாறுபட்ட செய்தியை வெளியிடுகிறார்கள். தலைவராகவே இருப்பார் என்றார். தமிழர்களாக பிறந்ததால் நான் மீண்டும் விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டு வருவதாகவும் இலங்கையில் திறந்தவெளி சிறைக்குள்ளேயே இன்றும் தமிழர்கள் வாழ்ந்து வருவதாக கரச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சண்முகம் ஜீவராசா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் 9வது முறையாக கொழும்பு 4ஆம் மாடிக்கு அழைக்கப்பட்டு கட்டளை தரப்பட்டது. 26ஆம் தேதி மற்றும் 27ஆம் தேதி என்னை கொழும்புக்கு வருமாறு எனக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் எனது உடல்நிலை சீரின்மையால் நான் அங்கு செல்லவில்லை. உண்மையாகவே என்னை போன்று எத்தனையோ பேர்களுக்கு கொழும்புக்கு அழைப்பாணை வருகிறது. ஒரு நபர் கொழும்பு சென்று மீண்டும் திரும்ப மொத்தத்தில் 25,000 ரூபாய் தேவை. ஆகவே இதை கருத்தில் கொண்டு வந்து எமது போலீஸ் மாதிபர் ஒவ்வொரு விசாரணைகளையும் எமது மாவட்டத்திலேயே செய்யுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படியான அழைப்பு கட்டளைகளால் புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகள் இந்த நாட்டுக்கு வருவது குறைந்து வருகிறது. உண்மையாகவே இலங்கை தீவு ஒரு சுற்றுலாத்துறையை நம்பியிருக்கிறது. தற்பொழுது நடைபெறுகின்ற இப்படியான பயங்கரவாத தடுப்பு பிரிவின் விசாரணைகள் தொடர்பான தகவல்கள் வெளிவரும் போது இந்த நாட்டுக்கு சுற்றுலாத்துறையினர் வருவது குறைந்துவிடும். பொதுவாகவே ஒரு முகநூலில் தேசிய தலைவரின் படம் வந்தால் அவர்களுக்கு விசாரணை. ஒட்டுமொத்தத்தில் தமிழர்கள் ஒரு மூடிய சிறைச்சாலையில்தான் வாழ்கிறார்கள். இப்பொழுது ஜனாதிபதி ஆட்சிக்கு வர முதல் பயங்கரவாத சட்டத்தை எதிர்த்த ஒரு நபர் என்று அந்த ஆட்சி பீடத்தில் ஏறிவிட்டு அவர் பழைய முறைகளைத்தான் அவரும் செய்கிறார். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகமான தமிழ் இளைஞர்கள் விசாரணை என்ற போர்வையில் பயமுறுத்தப்படுகிறார்கள். ஆகவே இந்த நிலை தொடருமாக இருந்தால் இளைஞர்கள் எல்லோரும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நாட்டில் பிரச்சனை இன்னும் தீரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எமது நாட்டில் கதைப்பதற்கு மட்டும்தான் போன் பாவிக்கலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை முதலில் இந்த ஜனாதிபதி செய்தால் நன்றாக இருக்கும். இது ஒரு ஜனநாயக நாடு கிடையாது. ஒரு ஜனநாயகமாக பேச முடியாது. ஒரு ஜனநாயகமாக ஒரு பதிவிட முடியாது. அப்படித்தான் நமது மக்கள், நமது இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு நல்ல தீர்வினை தர வேண்டும். போலீஸ் மாதிபருக்கும் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கும் நான் விரயமாக கேட்டுக்கொள்கிறேன் எனவும் அவர் தெரிவித்தார்.
தமிழீழ விடுதலை புலிகளுடன் போர் நிறுத்த உடன்படிக்கை எதனால் செய்து கொள்ளப்பட்டது என்பது குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தகவல் வெளியிட்டுள்ளார். கடந்த 2001ஆம் ஆண்டு பிரதமராக பதவி வகித்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்கே தமிழீழ விடுதலை புலிகளுடன் போர் நிறுத்த உடன்படிக்கை ஒன்றை செய்து கொண்டார். அப்போது பொருளாதார கேந்திர நிலையங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களினால் நாடு எதிர்நோக்கிய பொருளாதார பின்னடைவு காரணமாகவே போர் நிறுத்தம் ஒன்றுக்கு செல்ல நேரிட்டது என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயிற்கான நினைவு பேருரையில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே இந்த நிகழ்வின் பிரதான சொற்பொழிவாளராக பங்கேற்றிருந்தார். குறித்த காலப்பகுதியில் கடுமையான அரசியல் நெருக்கடி நிலையை எதிர்நோக்க நேரிட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாம் இரண்டாவது தடவையாக 2001ஆம் ஆண்டில் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டதன் பின்னர் இலங்கை கடும் அரசியல் நெருக்கடியை எதிர்நோக்கியதாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் ராணுவத்திற்கு பின்வாங்க நேரிட்டது எனவும் தமிழீழ விடுதலை புலிகளின் தாக்குதல்கள் காரணமாக பல்வேறு இடங்களை இழக்க நேரிட்டது எனவும் தெரிவித்துள்ளார். துறைமுகம் மற்றும் விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் காரணமாக இலங்கைக்கு பொருட்களை கொண்டு வருவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டதுடன் விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதனால் நாட்டின் பொருளாதாரம் நெருக்கடி எதிர்நோக்க நேரிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மாற்று வழியின்றி பொருளாதார நோக்கங்களுக்காக தமிழீழ விடுதலை புலிகளுடன் போர் நிறுத்தத்திற்கு சென்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமராக பதவியேற்றுக் கொண்டதன் பின்னர் தாம் உடனடியாக புதுடில்லி நோக்கி பயணமானதாகவும் ரணில் விக்ரமசிங்கே தனது சொற்பொழிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். பயன்படுத்தப்பட்ட தேங்காய் எண்ணெயை சுத்திகரித்து மீண்டும் சந்தைக்கு விநியோகிக்கும் மோசடி தொடர்பில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மிளகாய், மஞ்சள், மசாலா வகைகளுடன் பல்வேறு வகையான மா கலக்கப்படுவது தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக சங்கத்தின் பிரதம செயலாளர் சமீர முத்துகுட தெரிவித்தார். பண்டிகை காலத்தை மையமாக கொண்டு நாடளாவிய ரீதியில் வர்த்தக நிலையங்களை சோதனை செய்யும் நடவடிக்கைகள் கடந்த 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டன. அன்று முதல் இன்று வரை 5000த்திற்கும் மேற்பட்ட வர்த்தக நிலையங்கள் பொது சுகாதார பரிசோதகர்களால் சோதனைக்குட்படுத்தப்பட்டன. இதன்போது தரமற்ற உணவுகளை விற்பனை செய்த 450 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் கடந்த 3 மாதங்களில் 28 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் அவற்றில் 16 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களால் நடாத்தப்பட்டவை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி புத்திக மனதுங்கு தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 10 சம்பவங்கள் குறித்து 57 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதோடு 3 துப்பாக்கிகளை மீட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பாதாள உலக குழுக்கள் ஒன்றுக்கொன்று அடிக்கடி மோதிக்கொள்கின்றன. அந்த மோதல்கள் தொடர்கின்றமை கவலைக்குரிய விடயமாகும். 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை ஒப்பிடும் போது 2024இல் சிறிய அளவில் குறைவு காணப்படுகின்றது. 2023ஆம் ஆண்டில் 120 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதோடு அவற்றில் 65 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களால் நடாத்தப்பட்டுள்ளன. 2024ஆம் ஆண்டில் அந்த எண்ணிக்கை 99ஆக உள்ளது. இந்த சம்பவங்களில் 55 குற்ற கும்பல்கள் ஈடுபட்டுள்ளன. கடந்த சில ஆண்டுகளில் வன்முறை குற்றச்செயல்களில் அதிகரிப்பு இருப்பதாக மக்கள் பேசுகின்றார்கள். அதற்கு காரணம் குற்றங்கள் சம்பந்தமாக ஊடகங்களில் அதிகளவான செய்திகள் காணப்படுகின்றன. இருப்பினும் அந்த குற்றங்கள் அண்மைய காலத்தில் தீவிரமடைந்துள்ளது என்பதை நாம் ஒப்புக்கொள்கின்றோம். 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் தங்காளையில் 5 பேர் கொல்லப்பட்டதையும் சில நாட்களுக்கு பிறகு மல்வது ஹிரைப்பிட்டியவில் ஒரு பௌத்த தேரர் கொல்லப்பட்டதையும் நினைத்து பார்க்க வேண்டும். ஆயுதமேந்திய கும்பல்களுக்கிடையே ஏராளமான வன்முறைகள் உள்ளன. ஏனெனில் அவர்கள் போதைப்பொருள் வியாபாரத்தில் அதிக பங்குகளுக்காகவும் தங்களது பகுதிகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஒருவருக்கொருவர் போட்டியிடுகின்றார்கள். போலீசார் அல்லது பாதுகாப்பு படையினர் பெரிய அளவிலான சோதனைகளை மேற்கொள்ளும் போதெல்லாம் ஒரு போட்டிக்குழுவின் துப்பு அடிப்படையில் நாங்கள் செயற்படுகிறோம் என்று குற்றவியல் குழுக்கள் நினைக்கிறார்கள். போட்டி கும்பல்களின் துப்பு காரணமாகவே போதைப் பொருட்கள் கண்டறியப்பட்டதாக குற்றவியல் குழுக்கள் நம்புகின்றன. எவ்வாறாயினும் சமீபத்திய வாரங்களில் நாங்கள் நிறைய போதைப் பொருட்களை கண்டுபிடித்துள்ளோம். இதே நேரம் பிணையில் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் பிணை நிபந்தனைகளை தவிர்த்துவிட்டு தப்பியோடி 188 பேர் மீது இன்டர்போல் சிவப்பு அறிவிப்புகளை பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. இவர்களில் 63 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களை சேர்ந்தவர்களாக உள்ளனர் என்றார்.
தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வைத்திய கலாநிதி ஸ்ரீ பவானந்தராஜா, ஜே ரஜீவன் ஆகியோர் தீவக பகுதிகளுக்கு நேற்றைய தினம் திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அங்குள்ள நிலைமைகளை ஆராய்ந்தனர். அனலை தீவு, மண்டை தீவு மற்றும் வேலணி ஆகிய தீவுகளுக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு அரசு அதிகாரிகள் மற்றும் மக்களோடு கலந்துரையாடி குறைபாடுகளை கேட்டறிந்தனர். அனலை தீவுக்கு விஜயம் மேற்கொண்ட குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு தொகை உலருணவுப் பொருட்களை வழங்கினர். பின்னர் அனலை தீவு மின் உற்பத்தி நிலையம் மின் புறப்பாக்கிகளை ஆராய்ந்ததோடு அனலை தீவு வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வேலணை மற்றும் மண்டை தீவுக்கு விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்குள்ள வைத்தியசாலைகளின் நிலவரங்களை ஆராய்ந்தனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியான மேஜர் நெவில் வன்னியாராச்சி நேற்று 4 மணித்தியாலங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார். மோசடியான முறையில் சொத்துக்களை கையகப்படுத்துவது தொடர்பான சம்பவம் தொடர்பிலேயே வாக்குமூலம் வழங்கியுள்ளார். நேற்று காலை 9:30 மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்ற அவர் பிற்பகல் 1:30 மணியளவில் வெளியேறியுள்ளார். இதற்கு முன்னர் 2 தடவைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் அங்கு முன்னிலையாகவில்லை. அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோஷித ராஜபக்சவையும் அடுத்த வருடம் ஜனவரி 3ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத சொத்துக்களை கையகப்படுத்துவது மற்றும் சொத்து குவிப்பு தொடர்பான விசாரணைகளுக்காகவே அவர் அழைக்கப்பட்டுள்ளார். அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வவுனியாவில் கையெழுத்து போராட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் வவுனியா தபால் நிலையம் முன்பாக இடம்பெற்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும், புலிகளை மீள் உருவாக்கம் செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியே இப்போராட்டம் இடம்பெற்றது. இதில் இந்து, கத்தோலிக்க, இஸ்லாம் மத தலைவர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கையெழுத்திட்டனர். முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரர் ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நிதி மோசடி தொடர்பிலான முறைப்பாட்டுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிபில பிரதேசத்தில் வைத்து அவர் கைதானதாக தெரிய வருகின்றது. பின்லாந்து நாட்டில் தொழில் வாய்ப்பை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்து 40 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு அதில் 30 லட்சம் ரூபாவை பெற்றுக் கொண்டதாக சந்தேக நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர் நாளை கம்பகா நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வடமாகாணத்தில் கல்வி புலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய இடமாற்றங்கள் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் அவர்களை நேற்று ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர். 2017ஆம் ஆண்டு வடமாகாணத்தில் யாழ் மாவட்டம் தவிர்ந்த ஏனைய 4 மாவட்டங்களுக்கும் முதல் நியமனம் கிடைத்த ஆசிரியர்கள் யாழ் மாவட்டத்திற்கு இடமாற்றத்திற்கு விண்ணப்பித்துள்ள நிலையில் அந்த இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான விடயம் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் வடமாகாண ஆளுநர், வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர், வடமாகாண கல்வி பணிப்பாளர் ஆகியோருடன் கலந்துரையாடினர். மேலும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற விசாரணைகளின் முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் அதில் தலையீடுகள் இருக்கின்றன எனவும் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் ஆளுநருக்கு சுட்டிக்காட்டினர். பாடசாலைகளில் பரீட்சைக்கு மாணவர்களிடமிருந்து பணம் அறவிடப்படுவது தொடர்பில் கேள்வி எழுப்பிய ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் வேறு சில மாகாணங்கள் பரீட்சைக்கு நிதி ஒதுக்குகின்றமையை சுட்டிக்காட்டி அந்த நடைமுறையை பின்பற்றுமாறு கோரிக்கை முன்வைத்தனர். அதை சாதகமாக பரிசீலித்து நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஆராயுமாறு கல்வி அமைச்சின் செயலாளருக்கு ஆளுநர் பணித்தார். மேலும் பாடசாலைகள் மற்றும் கல்வி புலத்தில் உள்ள பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் ஆளுநருடன் இலங்கை ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் கலந்துரையாடினர்.